வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப முக்கியமானது. இந்தியாவோட கிராமப்புறங்கள்ல இருக்கிற கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு சட்ட திருத்தம். அத பத்தி தான் நாம ஆழமா பார்க்க போறோம். சரி, இதுல என்னதான் இருக்குன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல இந்த மாற்றம் எங்கிருந்து ஆரம்பிச்சது? அப்புறம் அரசாங்கம் இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க? இதை எதிர்க்கிறவங்க என்ன சொல்றாங்க? இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற பெரிய கொள்கை ரீதியான பார்வை என்ன? கடைசியா நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வியோட முடிப்போம். வாங்க பார்க்கலாம். வாங்க, முதல்ல ஒரு விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். நாடு முழுக்க ஒரு பெரிய விவாதத்தையே கிளப்பின ஒரு மாற்றம் இது. இது வெறும் பேர் மாத்திர விஷயம் மட்டும் இல்லைங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சித்தாந்த ரீதியான மாற்றத்துக்கான முதல் புள்ளி இருக்கு. இது வெறும் பேர் மாற்றம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா பலரும் அப்படியா பார்க்கல. மகாத்மா காந்தியோட பேரையே நீக்கினது இந்த திட்டத்தோட அஸ்திவாரத்தையே மாத்துறதுக்கான முதலடி தான் பார்க்கப்படுது. ஓகே, பேர் மாற்றத்தை தாண்டி சட்டத்துக்குள்ள என்னென்ன பெரிய மாற்றங்கள் கொண்டு வராங்கன்னு பார்க்கலாம். இதுல ரொம்ப முக்கியமான 3 மாற்றங்களை நம்ம இப்போ ஒன்னொன்னா பிரிச்சு மேயலாம். முதல்ல பார்க்கும்போது இது தொழிலாளிங்களுக்கு ஒரு பெரிய வர மாதிரி தான் தெரியும் இல்லையா? வேலை நாட்கள்ல நேரடியா ஒரு 25% அதிகரிப்பு. ஆனா அந்த வரத்தோட சேர்த்து ஒரு பெரிய கண்டிஷனும் வருது. என்னன்னா, இனிமே இந்த திட்டத்தோட மொத்த செலவுல 40% மாநில அரசாங்கம் தான் ஏத்துக்கணும். இங்கதான் அசல் சிக்கலே வருது. பாருங்க, ஒரு பக்கம் அதிக வேலை நாட்கள்னு சொல்றாங்க, ஆனா இன்னொரு பக்கம் மாநிலங்க மேல 40% செலவை ஏத்துறாங்க. இந்த நிதிச்சுமைய மாநிலங்களால உண்மையிலே தாங்க முடியுமா? ஒருவேளை முடியலன்னா அந்த கூடுதல் வேலை நாட்களை எப்படி கொடுப்பாங்க? இதுதான் நிபுணர்களோட பெரிய கவலையா இருக்கு. அப்போ சிம்பிளா சொல்லணும்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் எனக்கு வேலை வேணும்னு கேட்கறது உங்களோட சட்டப்பூர்வமான உரிமை. ஆனா இனிமே அரசாங்கத்தோட பட்ஜெட்ல காசு இருந்தா மட்டும்தான் வேலை கிடைக்கும்னு ஒரு நிலைமை வரலாம். இதுதாங்க இந்த மாற்றத்தோட மையப்புள்ளி. சரி, எதுக்காக இவ்வளவு பெரிய மாற்றங்கள்? அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு புதிய இந்தியாவுக்கு தேவையான ஒரு நவீனமயமாக்கல் நடவடிக்கை தான்னு முன்வைக்கிறாங்க. அவங்களோட மெயின் பாயிண்டே இதுதான். கிராமங்கள்ல வறுமை இப்ப ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. அதனால 2005ல கொண்டு வந்த பழைய சட்டம் இன்னைக்கு இருக்கிற விக்சிட் பாரத்துக்கு செட் ஆகாது. அதுக்கு பதிலா இன்னும் திறமையான ஒரு புது சிஸ்டம் வேணும். இதுதான் உங்க வாதம். அதாவது வெறும் கூலி கொடுக்கிற திட்டமா இல்லாம ஊருக்கு ரோடு போடுற மாதிரி நிரந்தரமான சொத்துக்களை உருவாக்கணும். மாநிலங்களுக்கு நிதி பொறுப்பை கொடுத்தா ஊழல் குறையும், வேலையும் திறமையா நடக்கும். வெளிப்படைத்தன்மைக்கு டிஜிட்டல் முறைகளை பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க. மொத்தத்துல இந்த திட்டத்தை கிராமப்புற வளர்ச்சிக்கான ஒரு இன்ஜினா மாத்தணும் அப்படிங்கறது அவங்க நோக்கம். ஆனா இன்னொரு பக்கம் இதை பார்க்கறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது நவீனமயமாக்கல் கிடையாது. இது ஏழை மக்களுக்கான ஒரு மிக முக்கியமான சட்ட பாதுகாப்பை வேணுமே பலவீனப்படுத்துற ஒரு செயல் அப்படின்னு கடுமையா விமர்சிக்கிறாங்க. உதாரணத்துக்கு சசி தரூரோட இந்த ட்வீட்டை பாருங்க. அவங்க பார்வையில இது வெறும் பேர் மாத்திர விஷயம் இல்ல, நாட்டோட அடிப்படை கொள்கைகள் மேலேயே நடத்தப்படுற ஒரு சித்தாந்த தாக்குதலா தான் இதை பார்க்கறாங்க. நிகில் டே மாதிரி சமூக ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நிதி சுமைங்கிறது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத ஒண்ணு. திடீர்னு இவ்ளோ பெரிய தொகையை மாநிலங்கள் எங்கிருந்து கொண்டு வரும்? இதனால பல மாநிலங்கள் இந்த திட்டத்தையே கைவிட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவாங்கன்னு அவங்க பயப்படுறாங்க. சரி, இந்த அரசியல் விவாதங்கள், புள்ளி விவரங்கள் எல்லாத்தையும் தாண்டி உண்மையில களத்துல இருக்கிற ஒரு சாதாரண மனுஷனுக்கு என்ன நடக்குது? ஜார்க்கண்ட்ல இருக்கிற லக்ஷ்மியோட கதைய கேளுங்க. அவங்க வேலை செஞ்சிருக்காங்க, ஆனா டெக்னாலஜி பிரச்சனையால அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கல. இங்க தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. தொழில்நுட்பம்ங்கிறது மக்களுக்கு உதவணுமா, இல்ல அவங்கள இந்த மாதிரி வெளியே தள்ளணுமா? யாருக்காக இந்த திட்டம் இருக்கோ அவங்களே இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில்நுட்ப சிக்கல்கள் சிஸ்டத்தை விட்டே வெளியேத்துதுன்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனை. லக்ஷ்மியோட கதை மாதிரி நிஜ வாழ்க்கை சம்பவங்களையும் நாம இதுவரைக்கும் பார்த்த 2 தரப்பு வாதங்களையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா இது வெறும் சட்ட விதிகளை பத்தின சண்டை இல்லைன்னு புரியும். இது ரொம்ப ஆழமான ஒரு தத்துவ ரீதியான கேள்வி. இதுதாங்க இந்த மொத்த விவாதத்தோட மையப்புள்ளி. வேலைவாய்ப்பு உத்தரவாதங்கிறது இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கிற சட்டப்பூர்வமான உரிமையா, இல்ல அரசாங்கத்தோட பட்ஜெட்டையும் வசதியும் பொறுத்து கொடுக்கப்படுற ஒரு சலுகையா? இது நம்மள இந்த விஷயத்தோட கடைசி ஆனா ரொம்பவே சிக்கலான ஒரு பகுதிக்கு கூட்டிட்டு போகுது. அரசாங்கம் நியமிச்ச ஒரு கமிட்டியே ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கு. என்ன தெரியுமா? எந்த ஏழை மாநிலங்களுக்கு இந்த திட்டம் ரொம்ப ரொம்ப அவசியமோ அந்த மாநிலங்கள் தான் இதை செயல்படுத்துறதுல ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. ஆனா தமிழ்நாடு மாதிரி வசதியான மாநிலங்கள் இதை நல்லா பயன்படுத்துறாங்க. இது ஒரு பெரிய முரண்பாடு இல்லையா? அதனால இந்த ஒரு கேள்வியோட உங்களை யோசிக்க வைக்கிறோம். ஒரு சிஸ்டத்தை இன்னும் திறமையா மாத்தணும்னு நாம முயற்சி செய்யும்போது அந்த மாற்றத்தால யாருக்கு அந்த உதவி உண்மையிலேயே தேவையோ அவங்களே பாதிக்கப்படுற அபாயம் இருக்கா? செயல்திறனுக்கும் சமூக நீதிக்கும் நடுவுல சரியான ஒரு பாலத்தை நாம எப்படி கட்டுறது? நீங்க என்ன நினைக்கிறீங்க?